திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம ரகுராம் பார்த்துக்கிட்டோம்னா, தனம், கதிருக்கு 2 பேருக்குமே வந்து டைவர்ஸ் வாங்கி குடுக்குறதுக்கு அந்த பத்திரத்தில வந்து சைன் கேட்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தா, நம்ம தனம் வந்து கதிர ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வக்கீலெல்லாம் கூப்பிட்டு வச்சு பத்திரத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராமோட அம்மா வந்து வராங்க. "ஏன்பா என்னப்பா வக்கீலெல்லாம் வந்திருக்காங்க, எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "இல்லம்மா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்ன முடிவுப்பா?" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, "வீட்ல உள்ள எல்லாத்தையும் வர சொல்லுங்க. அதுக்கடுத்து பேசுவோம்" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, எல்லாருமே அந்த இடத்துல வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வந்தவுடனே தனம், "இந்த அப்பா சொல்றத நீ கேட்பியா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "நீங்க சொல்றது எதுனாலும் கேட்பேன்ப்பா. ஏன்பா எனக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேனா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி அப்படின்னா வந்து இந்த பத்திரத்தில வந்து சைன் போடு. இந்த பத்திரத்துக்கு வந்து நான் வந்து உனக்கு டைவர்ஸ் வாங்குறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத கேட்ட உடனேயுமே அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. உடனே நம்ம ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "ஏங்க எதுக்குங்க இப்ப அவசரம்? என்னங்க அவசரம்?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஏய் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ பேசாம இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜானகி வந்து ஆஃப் பண்ணிடுறாங்க. "தனம் நீ கையெழுத்து போடு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா தனம் வந்து கதிரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து அந்த இடத்துல வந்து அமைதியாவே ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன தனம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? கையெழுத்து போடு" அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சொல்றாங்க. சரி அப்பா பேச்ச மீறக்கூடாது, தட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பத்திரத்தில வந்து கையெழுத்து போடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா, அவங்களே கையெழுத்து போட்டாங்க. கதிர் என்ன பண்ணுவாரு, அவரும் வழக்கம் போல வந்து அவரும் கையெழுத்த போட்டு குடுத்துடுறாரு. இங்கிட்டு பார்த்தா, நம்ம இவங்க தனத்துக்கிட்ட போய் நம்ம இவங்க வந்து சொல்றாங்க. மாயா வந்து, "ஏய் ஏன்டி கையெழுத்து போட்ட? உனக்கு தான் அவன பிடிக்கும்ல, பிறகு எதுக்கு? நீ சொல்ல வேண்டியதானே, நான் வந்து கதிர் கூட தான் சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதானே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல எனக்கு பிடிக்கும் தான். இருந்தாலும் வந்து நான் அத வந்து அவன்கிட்டயே சொன்னதில்ல இதுவரைக்கும். அவன்கிட்டயே வந்து சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. பிறகு எப்படி நான் அப்பாகிட்ட சொல்றது?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கதிரை சொல்கிறாங்க, "ஏய் நீயாவது போய் தனத்துக்கிட்ட சொல்ல வேண்டியதாடா, ஏன்டா 2 பேருமே வந்து உங்கள் 2 பேத்துக்குமே 2 பேருமே பிடிக்குது, ஆனால் ஏன்டா சொல்ல மாட்டேங்கிங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்லை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அவ சொன்னால் நல்லாயிருக்கும்னு தோணுது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதிரும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான பிளான் வந்து மாயா போடுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. தற்செயலாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்குது. உடனே வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி நம்ம தனத்துக்கு உள்ளே இருக்கிற காதலை வந்து வெளியில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கதிரையும் அந்த இடத்துக்கு வர வச்சு கதிர் அங்கனக்குள்ளே செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து கையில் அடிபட்டுருக்குல்ல, அதனால பார்த்துக்கிட்டோம்னா அவர் அங்கே டாக்டர் ரூமுக்குள்ள வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு வந்து நம்ம மாயா வந்து தனத்துக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிவிட்டு, "ஏய் நாங்கள் வரும்போது பார்த்துக்கிட்டோம்னா ஒரு கார் வந்து கதிர் மேலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் அவ்வளோதான், ஆளே வந்து பொழைப்பானா என்னென்னு தெரியலை" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே தனத்துக்கு வந்து பதறிடுது. பதறி அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வர மாதிரி தான் காட்டுறாங்க. ஓடி வந்து பார்த்தா அவங்க வந்து பொழைப்பாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, வழியில் வந்து ஒரு டெட் பாடியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே தனம் வந்து இதுதான் கதிர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. "டேய் கதிர் உனக்கு என்னடா ஆச்சு? எந்திரிச்சு வாடா, உனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்டா, உன் கூட நான் வந்து வாழ்கிறதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அதுக்குள்ளே என்னை விட்டு போயிட்டியாடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஏங்கி ஏங்கி அழுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கிட்டு டாக்டர் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கட்ட பிரிச்சிடலாம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து வெளியில் அனுப்புகிறாங்க. கதிர் வந்து வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்தா டக்குன்னு இங்கிட்டு வந்து தனம் வந்து கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. "கதிர் எந்திர்றா, உன்னை லவ் பண்ணுறேன்டா" அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுது. கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது கதிருக்கு. அதுக்கடுத்து தனம் வந்து கதிரை பார்க்காங்க. கதிரை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டோன்னையும் மாயா வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாருங்கள், உங்கள் 2 பேர்த்துக்குமே 2 பேரையுமே பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நீங்கள் வந்து குடும்பத்துக்காகவோ பெரியப்பாக்காகவோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறது என்னால் முடியாது. தயவுசெய்து உடனே வந்து பேசுங்க. இப்போ வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க. இனி கோர்ட்டில் போய் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை ஈஸியாக பிரித்து வச்சுருவாங்க. தயவுசெய்து சொல்கிறத கேளுங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்ந்தால் தான் கரெக்டாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து நம்ம தனத்துக்கிட்டையும் கதிர்கிட்டையும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.